ஆண்டவருடைய பெயராக இதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு வந்தபோது நமது நெற்றியிலே தலையிலே தண்ணீர் ஊற்றி புனித நீரினால் நம்மை அபிஷேகம் செய்கிற பொழுது, நமக்கு பெயர் வைக்கிற பொழுது, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி இயேசு இறைவனுக்கு சொந்தமாகிறோம். அதே போல நம்ம இறுதி பயணம் கூட, கல்லறையில் கூட இறுதியாக சொல்லப்படுகின்ற வார்த்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆக கருவறையிலிருந்து கல்லறை வரை நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை தந்தை மகன் தூய ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. 1000 முறைகள், லட்சம் முறைகள் நாம் சொல்லியிருப்போம். அந்த தூய ஒவ்வொரு தேவனுக்குள் இருந்த அன்பும் பாசம் இணைப்பும் பிணைப்பும் நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது அருள் பிரகாஷ் கருணை ஞான பிரகாசியானங்களை பார்த்திக்காகும் கடந்த ஒரு வருடமாக நம்முடைய இறுதி பணிகளை செய்த அருள் தந்தை ரோச்சவுடைய உடல் உற்சவத்திற்காகவும் செல்ல பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட பாவங்கள் தடையாதவர்கள் மன்னிப்பு வேண்டி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மிலே உமக்காக வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 34 மற்றும் 39 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அரும் செயல்கள், போர் வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. Alleluia, alleluia, alleluia.
அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நக்கண்ணி ஆண்டவரின் விசுவாசமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுள் யார் என்று அறிய வேண்டுமா? ஒரு கிறிஸ்தவன் முதலில் தான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய குணாதிசயத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அவனுடைய வழிபாட்டை பார்க்க வேண்டும். அவன் பிற்படுத்துகின்ற அந்த வழிபாட்டை பார்த்தே அவன் எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் என்பது வெளிப்பட்டுவிடும். அந்த வழிபாடு வளமாக மாற்றுவதும் வலுவிழந்த போக வைப்பதும் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய எண்ணங்கள், செயல், சொயல் அது மட்டுமே அதை தீர்மானித்துவிடும். அந்த அளவிற்கு அந்த வழிபாடு வலிமை மிக்கதாக இருக்கிறது. ஆனால் எது எப்படியோ கடவுளுடைய அருளால் நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய இறைத்தன்மையில் பங்கு கொள்வதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கின்றோம், பாக்கியவான்களாக இருக்கின்றோம். திருவருட்சாதனங்களுடைய அருளால் ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவாகவே மாறுகிறான். கிறிஸ்துவாக மாறுகின்ற அந்த மனிதன் மூவொரு இறைவனில் மூழ்கி போகிறான். இனி அந்த கிறிஸ்துவன், அந்த தனி மனிதன் மூவொரு இறைவனைப் போல அணுக வேண்டும், பார்க்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் அந்த மூவொரு இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. இந்த சிந்தனை பின்னணியிலிருந்து தான் இன்று மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கருத்து ஒற்றுமை இல்லாமல் உறவுகள் பேணப்படாத வரை இந்த திருச்சபையை வளர்த்தெடுக்கவே முடியாது. அது ஒரு தனி கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கலாம், ஒரு பங்கு குடும்பமாக இருக்கலாம், அல்லது இந்த மாபெரும் திருச்சபையாக இருக்கலாம். கருத்து ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், உறவு அங்கு இல்லை என்று சொன்னால் மூவொரு இறைவனுடைய இயல்பை பிரதிபலிக்க முடியாது. காரணம், மூவொரு இறைவனுடைய இயல்பே அப்படிப்பட்டதுதான். அது என்ன இயல்பு மூவொரு இறைவனுக்கு என்று சொன்னால், மூவொரு இறைவனுடைய இயல்பு குடும்பமாக வாழ்வது, குடும்பமாக இருப்பது. அதுதான் மூவொரு இறைவனுடைய இயல்பு. பாருங்கள் அந்த குடும்பத்தை. மூவொரு இறைவனிலே தந்தை இருக்கிறார், மகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், மூன்றாவது ஆளாக தூய ஆவியார் இருக்கிறார். தந்தை, மகன், மூன்றாவது ஆள் தூய ஆவியார் மூவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள், குடும்பமாக வாழ்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு பெயர்தான் கடவுள். நாம் வழிபடுகின்ற கடவுளை குடும்பமாக வாழ்கிறவர்கள் என்று சொன்னால், அவர்களை பார்த்து பின்பற்றக்கூடிய வழிபடுகின்ற கிறிஸ்துவர்களாகிய நாமும் கூட அதே போல்தான் இருக்கிறது, குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த மூவொரு இறைவனுடைய இயல்பில் பங்கு பெறுகின்ற நாம், அந்த மன்னக வடிவான இந்த திருச்சபையிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் உறவுகளை உன்னதமாக்க வேண்டும், எண்ணங்களை ஏடியாக்க வேண்டும், அன்பை அழகாக்க வேண்டும், விசுவாசத்தை விசாலமாக்க வேண்டும், எதிர்நோக்கை எதிர்பார்த்து இருக்க வேண்டும், வழிபாட்டை வரமாக பார்க்க வேண்டும், திருச்சபையை திசை காட்டியாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருச்சபை நமக்கு ஒரு வரம் அருளுகின்ற, அருள்வளம் எழுகின்ற ஒரு சக்தியாக, ஆற்றல் கொண்ட ஒரு மையமாக இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த மூவரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, சமுதாய சூழல் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் சில வரிகளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நன்மை பயக்குகின்ற மூவொரு இறைவன் இருக்க மூட நம்பிக்கைகளை மூழ்கி போய் நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, எல்லாவற்றிற்கும் நல்ல ஜோசியத்தை பார்ப்பது என்பது அது எந்த அளவிற்கு ஒரு கிறிஸ்துவனுக்கு உதவும் என நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே திருச்சபையை நம்முடைய எண்ணங்களிலும் மனங்களிலும் இருக்கின்ற கழிவுகளைத்தான் நாம் கரைக்கின்றோமே தவிர, என்றாவது ஒரு நாள் இந்த திருச்சபை என்பது ஒரு திசை காட்டி அது திரியேக கடவுளிடம் கொண்டு போகின்ற ஒரு திருப்புமுனை சக்தி கொண்டது என்பதை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா?
விண்ணக தந்தை பராமரிக்கின்றார், படைத்து ஆளுகின்றார், மீட்பளிக்கின்ற இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உறுதியளிக்கின்ற தூய ஆவியார் இருக்கிறார். இந்த 3 ஆட்களும் சேர்ந்தால் ஒரு கடவுள். இதுதான் உண்மை. இதுதான் நம்முடைய நம்பிக்கையுடைய அடித்தளம். இதுதான் நம்முடைய ஆணிவே. ஆனால் 3 இறைவனையும் கூறு போட்டு ஆளுக்கு ஒரு ஆட்களை எடுத்துக்கொண்டு கொண்டாடினால் அது எப்படிப்பட்ட திருச்சபை நம்மால் உருவாக்க முடியும்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட அந்த பிறழ்வு, அந்த தப்பறை கொள்கைகளை எடுத்து தனிப்பட்ட நம்முடைய வழிபாட்டிலே நாம் செய்து கொண்டுதான் அது இருக்கிறோம். விண்ணக தந்தை, இயேசு கிறிஸ்து, தூய ஆவியார், இந்த 3 ஆட்களும் சேர்ந்தால் ஒரு கடவுள் என்பதற்குத்தான் இங்கே விளக்கம் தேவை. இந்த 3 ஆட்களும் ஆணா பெண்ணா, அவளுக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படி செயலாற்றுகிறது என்றதற்கெல்லாம் விளக்கமும் தேவையில்லை, அவசியமும் கிடையாது. 3 ஆட்களும் சேர்ந்தால் ஒரு கடவுள். இதுதான் நம்முடைய விசுவாசம். இது போதும். இதற்குத்தான் நமக்கு விளக்கம் தேவை. வேற எதற்கு நமக்கு விளக்கம் தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, திருச்சபை பாரம்பரியமாக மரபு தொட்டு நமக்கு சொல்லி வருகின்ற விசுவாச கோட்பாடுகளை நம்பினால் மட்டும்தான் நாம் இங்கே உறுப்பினராக இருக்க முடியும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் திணிப்பதற்கு நமக்கு இங்கே உரிமை கிடையாது. அதற்கான சக்தியையும் சுதந்திரத்தையும் திருச்சபை நமக்கு யாருக்கும் தர கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு, 2வது ஆளாக இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று அழைப்பதற்கு யாருக்கும் இங்கு உரிமை கிடையாது. அது குருவாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண இறை மக்களாக இருந்தாலும் சரி. அது பிறழ்வு, அது தப்பறை கொள்கை. அதை சொல்லக்கூடிய சுதந்திரத்தையும் உரிமையும் நமக்கு திருச்சபை தர கிடையாது. அதையும் மீறி எதிர்த்து செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு தப்பறை கொள்கையை நான் திணித்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு வழிபாடு எப்பொழுதுமே வழிகளாக மாற வேண்டுமே தவிர வழி தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். திருச்சபை வலியுறுத்துகின்ற அந்த வழிபாடானது நமக்கு உதவுகின்றது. அன்புக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சமுதாய சூழ்நிலை பல்வேறு கருத்தியல் சிந்தனை கோட்பாடு கொண்ட மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, கடவுள் இல்லை என்று மறுக்கின்ற ஒரு கூட்டம் உண்டு. கடவுள் உண்டு, ஆனால் அவருடைய இருத்தலை சரியான ஒரு காரணங்களை சொல்லி அவருடைய இருத்தலை இங்கே நிரூபிப்பதற்கு சாட்சியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமும் உண்டு. இயற்கை தான் கடவுள் என சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இங்கே உண்டு. அன்புதான் கடவுள் என சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இங்கே உண்டு. கடவுளை பற்றி பேசுகின்றவர்களையே கடவுளாக பார்க்கின்ற ஒரு கூட்டமும் இங்கே உண்டு. இப்படி பல்வேறு சிந்தனை கொண்ட மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம குடும்பங்களுக்கு கூட இருக்கலாம், ஆலயத்திலே கூட இருக்கலாம், உங்களுக்கு அருகில் கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய சவாலை காத்திருக்கிறது. இந்த 3 இறைவனை நம்புவது, இந்த 3 இறைவனுடைய இயல்பை நாம் புரிந்து கொள்வது. கடவுள் மனிதனை தன்னுடைய நிலைக்கு உயர்த்த பார்க்கிறார், ஆனால் மனிதன் கடவுளை தன்னுடைய நிலைக்கு கீழே இறக்க பார்க்கிறார். அன்புகளே, ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சபையிலே புனிதர்களுக்கு நாம் நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். அதே போல இந்த 3 இறைவனிலே 3வது ஆள் தூய ஆவியாருக்கு பெந்தகோஸ்து விழா கொண்டாடுகிறோம். சென்ற வாரம் கொண்டாடினோம். 2வது ஆள் இயேசு கிறிஸ்துவுக்கு விழாக்களை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்து அரசர் விழாவை நவம்பர் மாதம் கொண்டாடுகிறோம். இவ்வளவும் செய்த திருச்சபை இந்த முதல் ஆளாகி விண்ணக தந்தைக்கு மட்டும் விழா கொண்டாடுவதே கிடையாது. விழா கொண்டாடுவதே கிடையாது. எங்காவது கொண்டாடி இருக்கிறோமா? கிடையாது. ஏன் கொண்டாடுவது கிடையாது என்று சொன்னால், விண்ணக தந்தை அவ்வளவு ஆற்றல் மிக்கவர், சக்தி மிக்கவர். தன்னை எப்பொழுதுமே வெளிக்காட்டியது கிடையாது. விண்ணக தந்தை இதுவரை மனிதனிடமிருந்து எதையுமே பெற்றுக்கொண்டது கிடையாது, கொடுத்து மட்டும்தான் இருக்கிறார். இறுதியாக யோவான் 3:16 சொல்வதைப் போல தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை கண்டுள்ளார். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்து விண்ணேற்றமாகிறார். ஏன் தெரியுமா? அந்த 2வது ஆள் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அவசியம் என்ன, கடவுள் மனிதனாக வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், கடவுள் மனிதனை அன்பு செய்தால் எப்படி இருக்கும் என காட்டுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்காகத்தான் விண்ணக தந்தை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்து முடித்து இந்த பூமியை விட்டு செல்வதற்கு மனமே கிடையாது. அதனால்தான் தனக்கு பின் ஒரு துணையாளரை, தூய ஆவியாரை விட்டு சென்றார். எவ்வளவு அழகு பாருங்கள்.
3 ஆட்களும் சேர்ந்து ஒரு தனி மனிதனுக்காக தன்னுடைய இயல்பை விட்டு அவர்கள் வாழ்ந்து அவர்கள் நமக்காக தன்னுடைய இயல்பை உயர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள். அன்பு என்றாலே விண்ணக தந்தை, அருள் என்றாலே இயேசு கிறிஸ்து, உறவு என்றாலே தூய ஆவியார். என்னதான் இந்த 3 ஆட்களும் தனித்தனியே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மூவரும் சேர்ந்தால்தான் ஒரு கடவுள். நீங்கள் கேட்கலாம், தந்தை கடவுளா? ஆம், கடவுள், ஆனால் முழுமையான கடவுள் இல்லை. இயேசு கடவுளா? கடவுள்தான், ஆனால் முழுமையான கடவுள் இல்லை. தூய ஆவியார் கடவுளா? கடவுள்தான், ஆனால் முழுமையான கடவுள் இல்லை. எப்பொழுது 3 ஆட்களும் ஒன்றாக சேர்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுளை ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, கூடி இருக்கின்ற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நமது மூவரு தேவன் நமது இதயங்களிலே, உள்ளங்களிலே, இல்லங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே மூவரு தேவனிடத்தில் இருக்கின்ற அன்பும் பண்பும் பரிவும் பாசமும் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என சொல்லி குடும்பமாக இணைந்து செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து அவரின் அன்பு கருவிகளாக ஒற்றுமையிலும் பகிர்விலும் சாட்சி பகர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல் வழிகாட்டிகளாக வாழவும், பிரிவினைகளை அகற்றி எல்லோரும் ஒற்றுமையோடும் நல்ல மனத்தோடும் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவனின் மக்கள் என்று சொல்கின்ற நாங்கள் உம்மிடம் விளங்கும் அன்பும் பகிர்வும் ஒற்றுமையும் ஒன்றிப்பும் என்றும் எங்களில் வளர வேண்டிய அருளை தர உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவி என்று 3 ஆட்களாக இருந்தும் சொல், செயல், சிந்தனையிலும் ஒன்றிப்பது போல நாங்களும் எங்கள் குடும்பங்களிலும் நாட்டிலும் உலகிலும் பிரிவினைகளை நீக்கி ஒற்றுமையும் அமைதியும் நிலவ செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்தில் செபிப்போம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
நிறைவான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, முடிவில்லாத அன்பினாலே உமது பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் நிரப்பி இருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அர்ப்பணம் செய்யும் இந்த காணிக்கைகளை நீர் தாமே நிறைவாக ஏற்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராக இராமல் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வானவரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகும். உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீட்பளின் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்க உமது பிள்ளைகள் ஆகிய அனைவரையும் நீராம் இந்த பரிசுத்தமான மாலை நேர புனிதமான திருவிருந்திற்கு எங்கள் அனைவரையும் பெயர்ச்சியில் அழைத்திருக்கின்ற மாபெரும் கிருபையை நினைத்து உமை நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய தாமஸ் அக்வைனஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா சமாதானத்தை கண்டுபிடிந்தோம் என்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்பது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல்
பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரிடத்திலே மன மகிழ்வோடு இருக்கிறேன் என்று சொல்லி தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்பின் தெய்வம் இவர்தான். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இந்த வார நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் வழக்கம் போல திருப்பலிகள் நவநாட்கள் நடைபெறும். நாளைய தினம் வருகின்ற வியாழக்கிழமை
கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அன்றைக்கு வணக்க மாதத்தினுடைய கடைசி நாளாகவும் இருக்கிறது. எனவே முடிந்தவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து ஜெபமாலை ஜெபித்து திருப்பலியிலே பங்கெடுத்து அன்னை மரியாளின் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய தினம் வருகின்ற வியாழக்கிழமை 31ஆம் தேதி மாலை திருப்பலியை நமது பங்கிற்கு புதிதாக வர இருக்கின்ற உதவி பங்கு தந்தை அலெக்ஸ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். பிரியமானே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் இறையிறக்க நவநாள் நடைபெறும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த வருடம் குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி கற்பிப்பதற்கு நமது பங்கிலே படித்தவர்கள், அதே சமயத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்ற ஆர்வம் உள்ள நல்லவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளது. ஏனென்றால் ஏறக்குறைய 450 குழந்தைங்க நம்ம பாரிஷில் ஞாயிறு மறைக்கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே நம்ம பாரிஷில் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்க. கடவுளுக்காக ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் செலவழித்து குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி கற்பிக்க ஆர்வம் உள்ளவங்க பெயரை கொடுங்க. ஆனால் ரெகுலராக வரணும், நினைச்சா வரலாம் என வேலைகளுக்காக யோசித்து கண்டிப்பாக கடவுளுக்கு குழந்தைகளுக்கு என்று விருப்பம் உள்ளவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வருகின்ற திங்கட்கிழமை மாலை மழை பெய்யவில்லை என்றால் கல்லறையிலே திருப்பலியானது நடைபெறும். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடனே கடந்த 1 வருடமாக நம்மோடு இருந்து நிறைய ஆன்மீக பணிகள் மற்ற பணிகளை நமக்காக செய்து பிரான்ஸ் நாட்டிற்கு பணி செய்வதற்காக செல்ல இருக்கின்ற நமது உதவி பங்கு தந்தை ரோச் அவர்களுக்கு திருப்பலி முடிஞ்ச உடனே இங்கேயே ஒரு சில நிமிடங்கள் நன்றி சொல்லுகின்ற அந்த நிகழ்வு நடைபெறும். இது நம்ம கடமை. ஏனென்றால் 1 வருஷம் முழுவதுமாக எத்தனையோ மணி நேரங்களை செலவழித்திருக்கிறார். அவருக்காக ஒரு சில மணித்துளிகள் செலவழித்து அவருக்கு நன்றி சொல்லி வழி அனுப்ப உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக அன்னையினுடைய வணக்க மாதத்தை சிறப்பாக கொண்டாட உதவி செய்த மரியாயின் சேனையினருக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் தேர்வரி கொடுக்காதவர்கள் அல்லது தேர்வழி வசூலித்து வைத்திருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து நாளை சாயந்தரத்துக்குள்ள உதவி பங்கு தந்தையை பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்க வசதியாக இருக்கும். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அன்பின் காணிக்கை ரூபாய் 28,630. ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நமது குழந்தைகளுக்கு ஆரம்பமாகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் அழைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு வாங்க. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பள்ளிக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாமல் ஒவ்வொரு வாரமும் அனுப்பி வைங்க. ஏறக்குறைய +1ஆவது வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் பள்ளிக்கு செல்கிற அத்தனை குழந்தைகளும் அவங்க புதுநன்மை எடுத்திருந்தாலும் உறுதி பூசல் வாங்கி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு தேவை ஞானம், அறிவு, நம்பிக்கை. இதை கொடுப்பது தான் ஞாயிறு மறைக்கல்வி. என்னை அனுப்பி வையுங்கள். இந்த வார அன்பிய கூட்டம் தர்மதீப அன்பியம் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிற ஜான் கென்னடி அவர்களிடத்தில் நடைபெறும். நேர்மை தீப அன்பியமானது 28ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு சித்தனபுரத்தில் இருக்கிற ரூபி அவர்களிடத்திலே நடைபெறும். நன்றி, வாழ்த்துக்கள். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மூவொரு தேவனின் திருவிழாவை கொண்டாட எங்கள் அனைவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், உமது அன்பின் சாட்சிகள் என்ற உண்மையை உணர்ந்து மூவொரு தேவனிடமிருந்த அன்பும் உறவும் எங்களிடையே எங்கள் பங்கிலும் எங்கள் குடும்பத்திலும் இருக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.